அடுத்த செய்தியாக தமிழக அரசு செம்மொழி விருது அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. அது எதற்காக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டதுங்கிறது எல்லோரும் அறிந்தது. சாகித்ய அகாடமி விருதுல மத்திய அரசின் தலையீடு அதிகமாக இருக்கிறது. அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக செம்மொழி விருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெங்காலி லாங்குவேஜ், ஒரியா லாங்குவேஜ், தமிழ், கன்னடம், மலையாளம் அதுல உள்ள தலை சிறந்த படைப்புகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை ரொக்கப்பணமும் பரிசையும் வழங்கக்கூடிய ஒரு விருதை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது அறிவித்த சில தினங்களிலேயே மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, உருது மொழியையும் இதில் நீங்கள் சேர்க்க வேண்டும். உருது ஒரு பழமையான மொழி, அதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு தன்னுடைய கோரிக்கையை அவர் வச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? நமக்கு ஆச்சரியம் இல்லை, ஜவஹர்லால் இந்த கோரிக்கை வைக்கலையேன்னா தான் ஆச்சரியம் நமக்கு. அதுதான் அதுல புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னீங்க இந்த சாகித்ய அகாடமிக்கு மாற்றாக தமிழக அரசு இந்த செம்மொழி எதிராக அதுக்கு ஒரு மாற்று ஆல்டர்னேட்டிவ் நீ கொடுக்கலான்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவுமே கூட ஸ்டிக்கர் தாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கேரளாலையும் இதே போல ஒரு விருதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இவ்வளவு நாள் எல்லா போர்டுலையும் அவங்க தான் இருந்தாங்க. வெதர் இட்ஸ் யூனிவர்சிட்டிஸ், பெரிய யூனிவர்சிட்டி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா படிக்கிறேன்னு இப்போ 18 வயசுல ஒருத்தன் சேருவான். அவன் பேப்பர் தீசிஸ் எழுதுறேன், ப்ராஜெக்ட் ஒர்க்கு, பிஹெச்டி பண்ணுறேன். பிஹெச்டி எத்தனை வருஷத்துக்கு பண்ணுவான்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா ஜேஎன்யூலாம் இப்படி தான் ஆக்குப்பை பண்ணி எதுனா கேட்டால் 45-50 வயசு வரைக்கும் தாடியெல்லாம் வளைச்சிருக்கு. கேட்டால் அவனும் ஸ்டூடெண்ட்டு தான், ரிசர்ச் ஸ்காலர் அப்படிமானுவான். வந்துட்டு பார்க்கறதுக்கே கஞ்சா குடிக்க மாதிரி இருப்பான். கேட்டால் அவன்லாம் எல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்கிறது தான். ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜேஎன்யூவில் அந்த காலத்தில் ரஷ்யாவோடு நம்மளோட அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகும் பொழுது இந்த சோசியலிசம் இது கொண்டு வந்தார் நேரு. அதுக்கு பிறகு இந்திரா காந்தியும் அதை தொடர்ந்தாங்க. அந்த நேரத்தில் தானே ரஷ்யன் லாங்குவேஜ் எல்லாம் அங்கே டிபார்ட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சாங்க. இப்போ அங்கெல்லாம் எவன் படிக்கிறான்னு தெரியல. இப்போ ஜெர்மன், ஜப்பான் எங்கே படித்தா வேலை கிடைக்கும், ஸ்கோப் இருக்கோ அதை படிக்கிறான். அப்போ ரஷ்யன் இதுன்னு அப்போவே 17 ப்ரொஃபஸர்ஸ் டிபார்ட்மெண்ட், பெரிய டிபார்ட்மெண்ட். அது படிக்கலைன்னா கூட இவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு ஜோக்கா சொல்லுவாங்க. இப்படி பல இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க இருந்ததுனால ஹிஸ்டாரியன்னா யாருன்னா அவர் கம்யூனிஸ்ட் தான். விருதுகள் எழுத்தாளர்கள் யாருன்னா அவரும் கம்யூனிஸ்டா இருப்பான். அப்ப இந்த காவல் கோட்டெல்லாம் அப்படிதான் சாகித்ய அகாடமி வாங்கினதுன்னு வச்சுங்க. நம்ம உட்டாலக்கடி சு வெங்கடேசன் இருக்காரு பாருங்க, அவர் டெய்லி ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதுல பெரும்பாலும் 90% பொய்யா தான் இருக்குது. இப்படித்தானே ஒரு கவிதை எழுதினதா, சிறுகதை எழுதினாலும், நாவல் எழுதினா இப்படித்தானே அவர் எழுதியிருப்பாரு. அவருக்கும் சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது போல கம்யூனிஸ்டுகளுடைய கைப்பிடியில இருந்த இந்த சாகித்ய அகாடமி இப்பொழுதுதான் பறந்துபட்டு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இது நீங்களா சொல்றீங்க, நீங்க தான் RSS சங்கிகள் எல்லாம் அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்றீங்கன்னு இவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷனையே நீங்க ஆக்குபை பண்ணிட்டு அது ஒரு 6வது விரல் மாதிரி பாஜகவுடைய இன்னொரு பிரிவுலாம் சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுல இருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து நம்ம தெரிந்த ஒன்றிலிருந்து தெரியாத ஒன்றை பார்க்கறது தானே நம்முடைய அந்த கணக்குல அப்படித்தானே போடுவாங்க. ஒரு காலத்தில் பத்ம விருதுகள் எப்படி கொடுத்திருந்தாங்க? பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா பொலிட்டிஷியன் பெரிய பெரிய ஆட்கள் கொடுத்துருந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த பத்மஸ்ரீ விருதெல்லாம் யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் அதுல எப்படியும் வருஷத்துக்கு 3-4 ஜேர்னலிஸ்ட் இருப்பான். எல்லாம் காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்குறவனா இருப்பான். அவனுக்கெல்லாம் இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பொழுதுதான் சாமானியர்களுக்கு, சாதனை படைத்த சான்றோர்களுக்கு, அதிலும் சாமானியர்களுக்காக தேடி தேடி இப்பொழுது விருது கொடுக்குறாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமா அதுல மாறிட்டு வருது. சாகித்ய அகாடமியிலேயே அப்படி பண்ணும் பொழுது கம்யூனிஸ்டுகளுக்கு விருது கிடைக்கலன்னு உடனே அவங்க அந்த இன்ஸ்டிடியூஷனே டெமாலிஷ் பண்ணும். கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு இடத்துல அங்கீகாரம் கிடைக்கலன்னு வச்சுங்க, அவன் அந்த இன்ஸ்டிடியூஷனே நம்ப மாட்டான். இப்போ அவன் போடுற கேஸ் எல்லாம் இதுல எடுக்கலன்னு வச்சுங்க. இப்ப ஹரி பரந்தாமன், சந்துரு இவங்கெல்லாம் இப்ப ஜட்ஜா இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்க, நான் SFIல இருந்தேங்க, அவரும் சொல்லுவார் நான் கம்யூனிஸ்ட்ல இருந்தேங்க, நான் ஜட்ஜா இருந்தேங்க, நான் ரொம்ப நேர்மையா இருந்தேங்க. ஆனா RSSல இருந்த GR சுவாமிநாதன் மோசமான ஆளுங்க, ஒரு தலைப்பட்சமாக செயல்பாடு. எப்படி இதை நம்ம நம்பணும்? இவர் கம்யூனிஸ்டா இருந்தவர், இவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஒழுக்கமானது. ABVPலயோ RSSலயோ இருந்த GRS கொடுக்கறது
மோசமான தீர்ப்பு. இதை நம்ம இப்படி ஒருதலையாபட்சமான தீர்ப்பு. இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாகித்ய அகாடமி அப்படின்னு. இப்ப அதுக்கு மாற்றாக இவங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னோடனே உடனே அதுவும் குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறதுலாம் விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடியது. அதுல இந்த பெங்கால் லிட்ரேச்சர் அதுல சவுண்டா இலக்கியம் இருக்குங்கிறதுனால பெங்காலியும் சேர்த்திருக்காங்க, ஒரிசாவையும் சேர்த்திருக்காங்க, மராத்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இதுல சிறந்த படைப்புகளுக்கு நாங்க கொடுக்குறோம் 5 லட்சம். அடிச்சு விடுறதுன்னா எல்லாம் உருட்டு தானே. காளமாடுக்கு 1000 ரூபா கொடுத்தவரே ஒன்றும் கொடுக்காம இருக்காரு ஜல்லிக்கட்டுல. அதனால இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு. இப்ப இவங்க எதுக்கு கொடுப்பாங்கன்னா, ஒடியாலேருந்து ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு ஆளு கலைஞர் என்ற ஒரு மாமனிதர் இந்த அரசியல் வானில் வரவில்லை என்றால் அவர் ஒரு துருவ நட்சத்திரமாக இருந்தார். அவர் தான் ஒரிசாவுக்கு பிஜு பட்நாயக்குக்கே வழிகாட்டியாக இருந்தாருன்னு ஒருத்தம் ஏதோ அதையெல்லாம் சேர்த்து ஒரு நாவலோ ஒரு ஏதோ ஒன்று எழுதுறான்னு வச்சுங்க. அற்புதமான படைப்பு அப்படின்னு சொல்லி இவங்க கொடுக்க போறாங்க. இதுதான் இந்த செட்டப்பே. அதாவது தமிழ்ல மட்டும் எங்களுக்கு முட்டு கொடுக்க ஒரு சில பேர் எழுதிட்டு இருந்தா, இப்பொழுது பறந்துபட்ட எல்லா லாங்குவேஜ்லயும் எங்களுக்கு கூலிக்கு ஆளு யாராவது எழுதுறானா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. ஜவஹர்லால் என்ன சொல்றாரு, எங்க ஆளும் இருக்கான் அப்படின்னு. இதை ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறது. அதுல குறிப்பாக அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. இப்ப நம்ம சொன்னோன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒன்றும் தங்களை அவுரங்கசீப் என்றோ அக்பர் என்றோ நினைத்து கொண்டு இருக்கிறார்கள், முகலாய வம்சத்தின் எச்சங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோடனே எங்களெல்லாம் எவ்வளவு மோசமா பேசுறாங்க. நாங்க என்ன சவுதி அரேபியால தான் வந்தோம், இந்த மண்ணின் மணிகள். அப்பொழுது தேவராக இருந்தவர் இப்பொழுது லெப்பையாக இருக்கிறார், ராவுத்தராக இருக்கிறார், ஐயராக இருந்தவர் இதாயிட்டாரு, பிள்ளையாக இருந்தவர் இப்படி மாறி இருக்காருன்னு பல மேடையில அப்படியே அடுக்குமொழியோட பேசுறாங்க. இப்போ அதுவும் பழனி பாபா அப்படியெல்லாம் சொல்லியிருக்காருன்னு இந்த நாம் தமிழர்கள் கூட உருட்டுறாங்க. இவர் என்ன சொல்றாரு, பிரிட்டிஷ்காரர்களுக்கு முன்பாக 800 ஆண்டுகளை ஆட்சி செய்த முகலாயர்கள், அவர்கள் ஆட்சியில ஆட்சி மொழியாக இருந்தது உருது மொழியே. அது செம்மொழி விருதுக்கு அதுல முஸ்லீம்கள் அது ஒரு முஸ்லீம் மொழின்னு சொல்றாங்க. அவருக்கு வருத்தம் பாருங்க. உருதை யார் மொழின்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. அதை இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் பலர் அதுல படைப்புகள் கொடுக்குறாங்க. அவங்கள இப்ப இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் உருது மொழி எழுதுனா அவங்களுக்கு மட்டும் விருது கொடுத்தா அவர் ஏத்துப்பாரா? ஃபர்ஸ்ட் இப்போ பால் எப்படி போடுவோம், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் எழுதுறாங்க, அவங்களுக்கும் விருது கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி உருட்டுறாரு. உங்களுக்கு உள்ள அந்த முகலாய எண்ணம் இருக்கு. இன்னொன்னு, ஆட்சி மொழி உருது அப்பதான் இருந்ததுங்களே, இப்போ மேல் விசாரத்துல நகராட்சியில அந்த விஷயங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது. ஜம்மு காஷ்மீர்ல அதுதான் ஆட்சி மொழியாக இருந்தது. இவர்களுடைய டிமாண்ட் ரொம்ப பார்க்கறதுக்கு பறந்துபட்ட தமிழர்கள், எல்லாருக்குமான ஒடுக்கப்பட்டவர்கள், தடுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்காகவும் குரல் கொடுக்கிறானேன்னு பார்க்கறப்ப அப்படி தோணும். பகுத்தறிவோடலாம் பேசுறான், திடீர்னு பெரியாரையெல்லாம் கொண்டாடுறானேன்னு உங்களுக்கு தோணும். நான் உள்ளுக்குள்ளார அவன் என்ன அடுத்தடுத்து என்ன வச்சிருக்கான் அப்படின்னு. அதுக்கு மிக சரியான உதாரணம் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த நியூஸை முடிச்சுக்கலாம். ஆளூர் ஷானவாஸ் சட்டசபையில இப்ப எந்திரிச்சு பேசுறாரு. ஆணைமுத்து அவர்களுடைய 100ஆண்டு நிறைவுல இருக்கிறோம். பெரியாரின் சிந்தனைகளை தொகுத்தவர், 8 வால்யூம்களாக தொடுத்தவர். அதை அந்த குடும்பத்தினரோடு பேசி அரசு அதை பொது உடைமை ஆக்கணும் அப்படின்னு. பெரியார் இதை பொது உடைமை ஆக்குறதுலயே ஒருத்தர் பெரிய கொடி பிடிச்சிட்டு இருக்கிறவர் வீரமணி. ஏன்னா அது அவர் மட்டும்தான் அந்த காப்புரிமை வச்சிருக்கணுங்கிற நினைக்கிறவர். ஆணைமுத்து அவர் ஏத்துக்கிறாரா, ஷானவாஸ் சொல்றதை ஏத்துக்கிறாராங்கிறது நமக்கு தெரியாது. இந்த இதை சொல்றாரு. அன்று மதியமே முதல்வரை பார்த்துட்டு அடுத்த ரிஜிஸ்டர் பண்றாரு. நான் அந்த பகுத்தறிவாளர்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன் அப்படின்னு இந்த ஆணைமுத்து அவர்களுடைய நூல்களை பொது உடைமையாக்க வேண்டும் என்று முதல்வரிடம் கோரிக்கை வைத்தேன். இது ஃபர்ஸ்ட் கோரிக்கை. அடுத்ததே தலையம் போட்டாரு. சிறையில் இருக்கும் இஸ்லாமிய கைதிகள், நீண்ட நாளில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள், அதாவது 20 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடியவங்க கைதிகள் எல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் விடுதலை பண்ணுங்கன்னு கேட்கல. இஸ்லாமிய கைதிகளை, சரி அந்த இஸ்லாமிய கைதிகள் எதுக்காக உள்ள போனா? ஒருத்தன் 20 வருஷம் ஒருத்தன் ஜெயில இருக்கான்னா, ஒரு கொலை பண்ணிட்டு போனாலே 7 வருஷம் இல்லைன்னா 14 வருஷம் தான். ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க, 14 வருஷத்துலயே வந்துடுறதெல்லாம் பாக்குறோம். அதாவது ஆத்திரத்தில் கோவத்தில் ஏதாவது கொலை பண்ணான். நீ 20 வருஷத்துக்கு மேல இருக்கிறவன் யாரு அது சொல்லு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆணைமுத்து முதல் கோரிக்கை, அடுத்தது இஸ்லாமிய கைதிகளே வெளியிடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரு ஊருக்கு சேர்ந்த நாகப்பட்டினத்துக்கு 2-3 விஷயங்களை மட்டும் கேட்டுட்டு கோரிக்கை வைத்தேன் அப்படிங்கிறான்னா, இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இஸ்லாம்
என்ன விஷயம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கேட்பாங்கன்னு. இது குறித்து மிக தெளிவாக கௌதமன் இந்த மலேகான் வழக்கு, அந்த நகராட்சி தேர்தல், அதுல எப்படியெல்லாம் இஸ்லாமியர்கள் செயல்படுகிறார்கள்ங்கிற விஷயத்த அந்த காணொலியை சொல்லியிருக்காரு. எல்லாரும் மீண்டும் பார்க்கணும். அதாவது இவங்களுடைய அஜெண்டாங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. Tara Divine Awards 2025.